ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ண ஷார்ட் குர்தாஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பிளாக் கலர் குர்தா தான். ஒரு ஆலியா கட் டிசைன் மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஒரு நார்மலாக அனார்கலி செட் மாதிரி வந்திருக்கு. எனக்கு ஆலியா கட் நல்லா கொஞ்சம் லிஃப்டடாக அப்படி வந்திருக்கணும், அப்படிதான் இருந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு இப்படி வந்திருக்கு. அண்ட் கை வந்து ஸ்லீவ்ஸ் டைட்டாக வந்து இங்கே வந்து பஃபியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு டிசைனு. பட் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியணும். ஓகே ஓகே டீசெண்டாக தெரியுது. இது கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கணும்னு தோணுது எனக்கு. பட் இங்கெல்லாம் ப்ளீட்ஸ் அவ்வளோ தெரியாதனால கொஞ்சம் அனாக்களி மாதிரி தெரியல. ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தா மாதிரி இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 270 வாங்கலாம். இது ஒரு நல்ல லுக் நல்லா இருக்குது. நான் ஒரு ஜீன் பேக் பண்ணியிருக்கேன். நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த டாப்பு. கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா காட்டன் தான். பட் என்ன எனக்கு கொஞ்சம் லிட்டில் டீப் நெக்காக தெரியுது எனக்கு. அப்பப்போ கொஞ்சம் லிஃப்டட் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு. பின்னாடி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஜஸ்ட் ஆகலாம் அந்த மாதிரி இருக்குது எனக்கு. கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. டிசைனும் கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருந்துச்சு. இங்கே வரைக்கும் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ்ஸ் கீழெல்லாம் வந்து டிசைன்ஸ் கொடுக்கல. பிளெயினாக ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க அங்கங்கே. நல்லா இருக்குது. கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம செகண்ட் பார்க்கும்போது இந்த ரெட் கலர் ஷார்ட் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெட் கலர் ஷார்ட் குர்த்தி எனக்கு எதனால பிடிச்சிருந்துச்சுன்னா, இது கலர் ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். ஒரு க்ளோஸ் நெக்கும் டீப் நெக்கும் இல்லாமல் ஒரு கரெக்டான நெக் கொடுத்துருக்காங்க. யூ மாதிரி கொடுத்துட்டு அதில் ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு வீ கொடுத்துருக்காங்க. அண்ட் 3/4 உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காட்டன் பிளெண்டுன்னு சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அந்த அளவு தெரியுதா? இவ்வளோ தான் எனக்கு இருக்குது. நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுள் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 195 தான். தாராளமாக 195க்கு வாங்கலாம் நான் நினைக்கிறேன். நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன். மீடியம் சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸும் வந்து நான் மீடியம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு ஸ்லைட்டாக லூஸாக இருந்துச்சு. பட் இது எனக்கு ஓகேவா இருக்குது. இது வந்து அது வேணால் காட்டன் ஷிங்காகவும் சொல்லலாம் நம்ம. பட் இது வந்து காட்டன் பிளண்ட்னால அவ்வளோ ஷிங்க் ஆகாது. கரெக்டாக இருக்குது. ரொம்ப லூஸும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் கரெக்டாக இருக்குது. ஓகே, தேர்ட் பார்க்க போகிற இந்த லெமன் எல்லோ கலரில் இருக்க ஷார்ட் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் எதுக்காக பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த நெக் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வந்து அதில் அனாக்களி மாதிரி இருந்துச்சு. அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த நெக் டிசைன் பாருங்க, ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்டைப்பாக போட்டுட்டு கிராஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ப்ளீட்ஸும் வந்து நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்ததுக்கு மாதிரி இல்லை, இது நல்லா நிறைய ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த நெக்கில் கொடுத்துருக்க மாதிரி இங்கே ஒரு ஸ்டைப் வச்ச மாதிரி உங்களுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட் காஸ்ட்லி. 310 தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிளாத் வந்து ரேயான்னு. கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் மீடியம் சைஸாக ஆர்டர் பண்ணேன். மீடியம் சைஸில் எனக்கு வந்திருக்கு. அண்ட் வந்து எனக்கு சைஸும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் பார்க்க வேணா லைட்டாக லூஸாக தெரியலாம். பட் இது ஃபிட்டிங்கே அப்படி தான் இது. ஏன்னா இது அனார்கலின்றதால கொஞ்சம் அந்த ப்ளீஸாக ஆகிடணும்னா நம்ம நிறைய கொஞ்சம் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப் கொடுத்துருக்காங்க. அங்கே மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க. நான் ஒயிட் ஷேட்ன்றதுனால கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் வாய்ப்பு இருக்குது. பட் மற்ற ட்ரெஸ்ஸில் எதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதுவுமே லைனிங் கொடுக்கல நம்மளுக்கு. 310க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஒரு டீசன்ட் லுக்காக இருக்குது. அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஃபுல் வீடியோவில் பார்த்துலாம். ஓகே, நம்ம ஃபோர்த் பார்க்க போது இந்த க்ரீன் கலர் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி எனக்கு எதனால பிடிச்சிருந்துச்சுன்னா, இது கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அங்கங்கே டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த சூஸ் பண்ணேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 196 தான். தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். இது மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது சீரியஸாக. போட்டிருக்க ஃபீலே இல்லை. இதுக்கு லைனிங் கிடையாது. அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியல எனக்கு. இது வரைக்கும் போட்ட 4 குர்த்திலே எனக்கு எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல எனக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட ஹைட் இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஆக்சுவலி வந்து ஒரு வி நெக் வரணும். இதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது கட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம. இது ரொம்ப சின்னான ஒரு கிளாத். இது கட் பண்ணிட்டா அதெல்லாம் கொஞ்சம் வி நெக்காக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதனால தான் 196 நினைக்கிறேன். ஒரே கிளாத்ல எல்லாரும் ஸ்டிச் பண்ணிருக்காங்க, எந்த ஒர்க்கும் இல்லாம. அதனால 196 நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்துலாம்.
ஓகே, நம்ம ஃபிஃப்த் பார்க்க போறது இந்த சிக்கன் கறி குர்தா பார்க்க போறோம். இந்த பேட்டர்ன்ல 8 கலர்ஸ் இருக்கு ஓவராலா. நான் பிளாக் சூஸ் பண்ணேன். பிளாக் எனக்கு காமனா இருக்குமேன்றதுக்காக நான் சூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிட்டிங் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 178 தான். இந்த ரேஞ்ச் இது வாங்கலாம். பட் வாங்கக்கூடாதுன்றதுக்கு என்ன ரீசன்னா, ஜார்ஜெட் மெட்டீரியல் ரொம்ப தின்னா இருக்கு. அதாவது பட்டா ரொம்ப சீக்கிரமா கிழிஞ்சிரும். அண்ட் இதுக்கு லைனிங் கிடையாது. இது வரைக்கும் தான் லைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கீழே லைனிங் கிடையாது. இதுக்கு ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. வேணா டைட் பண்ணிக்கலாம் நம்ம லூஸா வேணாலும் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு டாப் வந்து எனக்கு முட்டிக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் இருக்கு எனக்கு இது. நான் கொஞ்சம் ஷார்ட் குர்த்தியா நினைச்சேன். பட் கொஞ்சம் லிட்டில் லாங் குர்த்தியா இருக்கு. ஸ்டில் ஃபைன். இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இல்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்க ஒரு பிளாக் கலர் இன்னர் போட்டு நீங்க வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஹை வைஸ் ஜீன்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே, நம்ம 6த் பார்க்க போறது இந்த ஆஃப் ஒயிட் கலர்ல இருக்க ஷார்ட் குர்த்தி தான் பார்க்க போறோம். இந்த கலர் எதுக்காக பிடிச்சது, அந்த மாடலுக்கு ஆக்சுவலி ரொம்ப அழகா இருந்துச்சு. அதான் நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து ரொம்ப சட்டிலான கலராகவும் இருக்கு. அங்கங்க ஒரு மெரூன் கலர்ல கொடுத்தது இருக்கு. நல்லா இருக்கு. காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் அதான் நான் சூஸ் பண்ணேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். 283 தான். பட் ஸ்டில் வாங்கலாம். ஏன்னா கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஃபேப்ரிக் வந்து ரயல் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு. நான் மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணேன். மீடியம் சைஸ் தான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப லூஸா இருக்கு. ரொம்ப டைட்டாகவும் இல்லை. கரெக்டா இருக்கு. அண்ட் இதுக்கு லைனிங்கும் கொடுக்கல. இது எந்த ட்ரெஸ்ஸுமே லைனிங் கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்க்கு அங்கங்க மட்டும் கொடுத்துருக்காங்க. பிளாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோ கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். ஓகே, வாங்கலாம். ஆஃபீஸ் பேருக்கு காலேஜ் இருக்கா ரொம்ப தாராளமாக வாங்கலாம். செவன்த் நம்ம பார்க்க போகிறது இந்த மெரூன் கலர்ல இருக்க ஷார்ட் குர்த்தி தான் பார்க்க போறோம். இந்த கலர் யோசிச்சு தான் வாங்கினேன் இந்த குர்த்தி நான். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப டார்க் கலராக இருந்துச்சு. பட் சீரியஸாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ், இந்த மெரூன் வித் ப்ளூ ரொம்ப அழகா இருக்கு. இந்த கீழெல்லாம் இந்த பாப்பின்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் சைட்ல நாட் கொடுத்துருக்காங்க. இமேஜ்ல பார்க்கும்போது நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம டைட் பண்ண முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு இங்க மட்டும் ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க டிசைனுக்கு. ஸ்டில் இங்க நம்ம கட்டிக்கலாம். நம்ம கட்டிக்கிட்டா ரொம்ப அழகா தான் இருக்கும். சைனீஸ் காலர் வச்ச மாதிரி ஒரு டாப். இது ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான் பட்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ண முடியாது. மீடியம் சைஸும் ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் ஃபிட்டிங்கா இருக்கு எனக்கு. ரொம்ப ஃபிட்டிங்கா இல்லை, ஃபிட்டிங்கா இருக்கு. அண்ட் இது ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரயான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 221 வாங்கலாம். மற்றபடி இந்த ட்ரெஸ்ல வந்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபுல் வீடியோல பார்த்துலாம். பார்க்க போறது இந்த கிரே கலர் ஷார்ட் குர்த்தி தான் பார்க்க போறோம். இந்த ட்ரெஸ் எனக்கு எதனால பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட கலர் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் இதுல அங்கங்க வந்து ஒரு டெனிம் கலர்ல ஒரு டை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குர்த்தி. அண்ட் ஒரு வீ நெக் கிராஸ்ல ஒரு டிசைன் வந்து நமக்கு ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அனார்கலி கட்டுது. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இது ஃபுல் ஹேண்ட் இல்லாம 3/4 இல்லாம ஒரு மீடியம் ரேஞ்சில் ஒரு ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேப்ரிக் நேம் வந்து காட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைனிங் கிடையாது. மீடியம் சைஸ் தான் நான் ஆர்டர் பண்ணேன்னா மீடியம் சைஸ் எனக்கு வந்திருக்கு. லைட்டா லூஸா இருக்கு. பட் ஸ்டில் ஃபைன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப லூஸா இல்லை. காட்டன்லாம் கொஞ்சம் லூஸா போட ரொம்ப நல்லா தான் இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கு. அதாவது இதோட ரேஞ்ச் வந்து 310. கொஞ்சம் காஸ்ட்லி தான் பார்த்ததுல. ஸ்டில் ஃபைன். 310க்கு நம்ம வந்து ஒரு காலேஜ் வேற, ஒரு ஆஃபீஸ் வேற வந்து நம்ம ஒரு டீசெண்டா போடணும்னா நம்ம தாராளம் போடலாம். ஃபுல் வீடியோல பார்த்துலாம். ஓகே, 9th ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் இருக்க ஷார்ட் குர்த்தி தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் குர்த்தி எனக்கு எதனால பிடிச்சிருந்தா இந்த மாடல் ஆக்சுவலி போட்டு ரொம்ப 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 அழகா இருந்துச்சு. ஆனால் தான் நான் சூஸ் பண்ணேன். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 191 தான். ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கு. ரயான் மெட்டீரியல் தான். இதுக்கு லைனிங் கிடையாது. மீடியம் சைஸ் தான் சூஸ் பண்ணேன். மீடியம் சைஸ் தான் வந்திருக்கு. எனக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காகவும் இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்க சைஸ் நீங்க ஆர்டர் பண்ணி லைட்டாக லூஸாக இருந்தால் கூட நீங்க இந்த நாட் வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த நாட் ரொம்ப அழகா ரொம்ப லென்த்தியா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்லயே வந்து இந்த நாட் டிசைன் தான் வந்து ரொம்ப தனித்து தெரியுது. எனக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.
லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது இந்த ஒயிட் வித் பிங்க் ஷார்ட் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் குர்த்தி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சுன்னு தான் நான் சூஸ் பண்ணேன். அகெயின் இதுலேயும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஜிக்ஸாக்ல ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மட்டும் தான் லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்பில் இருக்குதுங்க, இந்த இந்த பார்ட்டிஷன் மட்டும் தான் லைனிங் கொடுத்துருக்காங்க. வேறு பாடி பார்ட் ஃபுல்லாகவே எதுவுமே லைனிங் கொடுக்கல. இதோட ஃபேப்ரிக் நேம் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் கொடுத்துருக்காங்க. காட்டன் ஸோ நல்லா தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஈஸி கேரியாக தான் இருக்குது எனக்கு இது. ஸோ நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக வேணும்னா இது தாராளமாக போகலாம் நீங்கள். அண்ட் நான் மீடியம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மீடியம் சைஸ் தான் எனக்கு வந்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இது லூஸியாக இருந்துச்சுன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க நாட்டை வச்சு நீங்கள் டைட்டன் பண்ணி நாட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், நம்மளுக்கு ஃபிட்டிங்காகவும் இருக்கும். எனக்கு இது ஓவரால் வந்து இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சதாக இருக்குது. கலர் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது, எலகண்ட்டாகவும் இருக்குது. ஸோ மஸ்ட் கேரின்னு சொல்லலாம் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு. வாங்க ஃபுல் வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த ட்ரெஸ்ஸஸில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல, எதெல்லாம் மஸ்ட் பை நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் பை ஃப்ரம் ஜம்னா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.